ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம். ஏபி இன்டர்நேஷனல் மற்றும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் சுதேஷ் சங்கருடைய டைரக்ஷனில் ஃபஹத் ஃபாசில் மற்றும் வடிவேலுடைய நடிப்பில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாரிசன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில். அண்ட் படம் நல்ல ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட கிடச்சிருக்கு. அபர்ணா தாஸ் இப்போ ரீசெண்டாக சாரியில் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. அப்பீட் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் கௌதம் கணபதி அவங்களுடைய டைரக்ஷனில் தர்ஷன் மற்றும் லாலுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சரண்டர். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. சானி மேகனா அவங்களுடைய ரீசன்ட் கேஷுவலான கிளிக்ஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு டியூனிக் டாப்போடு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் பாண்டியராஜுடைய டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் அண்ட் விஜய் சேதுபதி மற்றும் நித்யாமனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவன் தலைவி. அண்ட் இந்த படம் மக்கள்கிட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த படத்தை திரையரங்கில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பிரியா வாரியர் ரீசெண்டாக ட்ரிப் போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்டு கேஷுவல் பிளிக்ஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ்க்கும் வந்துட்டுருக்கு. வாட்டர்மேன் ஃபிலிம் எல்எல்பியுடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் விஷ்ணு சசி சங்கருடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சுமதி வலவு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு இருக்கு. ராயலக்ஷ்மி வெளிநாடு போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் நேச்சர் லவ்விங் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் விஜய் தேவர்கொண்டானுடைய நடிப்பில் கௌதம் தின்னனருடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்டம். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் இப்போது சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸ் ஆன உப்பு கப்பு ரப்பு படத்தினுடைய ப்ரொமோஷன் அப்போ அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலரிங் வச்சு ஸ்டைலிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். பிளே ஸ்மித் ஸ்டுடியோ சவுத் ஸ்டுடியோடைய தயாரிப்பில் தர்ஷன் மற்றும் காளி வெங்கட்டோடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹவுஸ்மேட். அண்ட் இந்த திரைப்படத்தை ராஜவேல் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படம் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ படத்துக்கு சென்சார் போர்ட்லேருந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க படக்குழுவினர்.
ரக்ஷிதா அவங்களுடைய ரீசெண்டான கான்சர்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து யூஎஸ் போயிருக்கும்போது அங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷனுடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனி அவங்க நடித்து இசையமைச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் சக்தி திருமகன். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து அருண் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படம் வந்து செப்டம்பர் மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து மாறுதோன்ற பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஈஷா ரெபா அவங்களுடைய ரீசெண்டான கிளாம் ஃபோட்டோஸை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்கிறாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் செல்வராகவனுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் தனுஷுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் புதுப்பேட்டை. அண்ட் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததோ, ஐ மீன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கச்சோ இல்லையோ, அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாட்டியும் டிவியில் போடும்போதும் சரி, ஓடிடிலையும் வந்து மக்கள் அந்த படத்தை பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க. அண்ட் பர்த்டேவை முன்னிட்டு, அதாவது தனுஷுடைய பர்த்டேவை முன்னிட்டு இப்போ இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருடைய ரசிகர்கள் தியேட்டரில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பேர்லைமானே அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாண்டட் நெக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஜாக்கெட்டோட உள்ள வந்து டீஸ் வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஃபுல்ஃபில் தயாரிப்பில் ரினாய் கல்லூரியுடைய டைரக்ஷனில் உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து சோரு ரொனால்டோ சித்திரம். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அஸ்வின், சைத்தனாய் பிரகாஷ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. படம் வந்து இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. நூரின் ஷெரீஃப் சல்வார் சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.